ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜாங்கோ கேஃபோட பார்ட் 3 ஃபைனல் பார்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஜேகேவை பார்த்துருப்பீங்க. அவன் வந்து எல்லா உண்மையும் சொல்கிறான். எப்படி அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான், யார் யார் காரணம், அவன் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அவன் வந்து பிரேக்கப் பண்ணியிருப்பான் பிகாஸ் அந்த பொண்ணை சீட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபெட்டப்பில் தான் அவன் வந்து சூசைட் பண்ணுறான். அதோட முடிச்சிருந்தா அதோட கண்டினியூஷனில் பார்க்கலாம்டா. நீங்கள் நிறைய சீரீஸ் அதுக்கப்புறம் வந்து ஒன் ஷாட்லாம் போட சொல்கிறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சில ஒன் ஷாட் சீரீஸ்லாம் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல்ஸ் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குதிக்கிறான். அதுக்கப்புறம் இது எல்லாமே கேட்டு நீங்கள் அப்படியே ஒப்பாரி வச்சு அழுதுட்டுருக்கீங்க. ஏய், இப்போ எதுக்கு சீன் போட்டுட்ருக்க? ஜங்குக், கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? எவனாவது பிரேக்கப் பண்ணிட்டான்னு சாவானா? போங்க ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நல்ல பையன், இந்த மாதிரி பேச்சால் கூட ஒருத்தவங்களை கொல்லலாமா அப்படின்ற மாதிரி நிறையா நடந்திருக்கு. இது வந்து ரியாலிட்டியாக நடந்திருக்கு நிறையா. இதில் இந்த மாதிரி டிஎல், இந்த ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இறந்துட்டு போயிருக்காங்கல்ல. ஸோ அதை இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ பேக் டு ஸ்டோரி. ஏன் ஜங்குக் இப்படி பண்ணிங்க? கொஞ்ச நேரம் உங்களுக்கு பிடிச்சதை யோசிச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? உயிரின்றது அவ்வளோ சாதாரணமாக போச்சுல உங்களுக்கு. இப்போ உங்களால் பழையபடி இருக்க முடியுமா? சொல்லுங்கள். இருக்கட்டும், என்னோடய விதி அவ்வளோதான். ஆனால் எனக்கு தெரியல நான் ஏன் இங்கே இன்னும் சுற்றிட்டுருக்கேன்னு. என் ஆன்மாவால் இங்கேருந்து போகவே முடியல. நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஏன் எனக்கும் தெரில. ஆனால் ஏதோ கண்டுபிடிக்கணும்னு தோணுது. ஆனால் என்னன்னு எனக்கும் புரியல. சரி, இங்கேருந்து நீ போ, பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சு போயிடுறான். நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவன் நிலமை நினச்சா. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பொறுமையாக போகிறீங்க. யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு அப்படியே நடந்து பொறுமையாக வீட்டுக்கு போயிட்டீங்க. நீங்கள் தூங்கவே இல்லை. இது மாதிரி கஷ்டமாக அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஏன் அவனால் இங்கேருந்து போக முடியல? அவனே தானே இருந்தான், எதனால் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த ஃபுட்டேஜோட டேட்டும் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி இறந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் யாருமே இல்லாத நேரத்தில் இந்த ரொம்ப செக்யூரிட்டி இருக்கும். இந்த அந்த கேமராலாம் இருக்கும் தெரியுமா, சிசிடிவி கேமரா, அந்த ரூமுக்கு போகிறதுக்கு. ஸோ கஷ்டப்பட்டு அந்த அந்த பழைய ஃபுட்டேஜ்லாம் எடுத்து நீங்கள் போட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் அங்கே மாடியிலேருந்து குதிச்சிருப்பான்ல, அவன் சாதாரணமாக குதிக்கல. அவனை யாரோ தள்ளி விட்றாங்க பின்னாடி இருந்து. அந்த 2 கை தெரியுது. இது அவனுக்கே ஜங்குக்கே தெரியல பிகாஸ் அவன் ஆப்சன்ட் மைண்டடாக இருந்திருப்பான். அப்போது நீங்கள் இதை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிடுறீங்க. வாட், ஜங்குக்கு யாரோ தள்ளி விட்றாங்க, யார் அது? நீங்கள் அப்படியே செம்ம ஷாக் ஆகிடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே போகிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை உங்கள் ஃபோனில் ஜங்குக்கு போட்டு காட்டுறீங்க. என்ன யாரோ தள்ளி விட்டாங்களா? ஆமாம் ஜங்குக், நீயா விழலை, நீ அந்த எஜ்ஜில் உட்காந்துருக்க. அதுக்கப்புறம் உன்னை யாரோ தள்ளி விட்டாங்க, உனக்கு எதுவும் தெரியலையா? இல்லை, அப்போது நான் செத்த போன மாதிரி தானே இருந்தேன். அதனால் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இது யாருன்னு உனக்கு எதாவது தெரியுமா வயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜங்குக், எனக்கு ஒரு 2 days டைம் கொடு, நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லையோ சீக்கிரமாக இப்போ விடிய காலில் இது ஒர்க்கை முடிச்சுட்டு மற்ற நேரம்லாம் வந்து இப்போ நான் இது யார் தான் தள்ளி விட்ருப்பாங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் முன்னாடி ஜங்கு கூட இருந்தவங்க அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எடுக்கிறீங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேச பார்க்குறீங்க. அப்போ தான் வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. உங்கள் டிஎலும் ஜங்கு கூட ஒர்க் பண்ணியிருக்க ஒருத்தவர் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து கேட்டு பார்க்குறீங்க. சார், உங்களுக்கு ஜங்குக் தெரியுமா? அவர் ஃபேஸே மாறுது. நீ எதுக்கு அவனை பற்றி கேட்குற? உனக்கு எப்படி அவனை பற்றி தெரியும் அப்படின்ற மாதிரி.
சார் இல்லை, உங்களோட பேட்ச் தானே அவரு. போயான், உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ ஒர்க் பண்ணுறியா இல்லை இன்வெஸ்டிகேட் ஏதாவது பண்ணுறியா? நீ என்ன க்ரைம் டிபார்ட்மெண்ட்டியா ஒர்க் பண்ணிகிட்ருக்க? ஒழுங்காக வேலையை பாருவாயன், இல்லைனா உன்னை தூக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சாரி சார், சாரி. போய் உங்கள் வேலையை பாருங்கள். ஆமாம், இவன் எதுக்கு இவ்வளோ கடுப்பாக்குறான்? இவன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதுக்கப்புறம் லைக் உங்கள் டிஎலை பற்றி இப்போ விசாரிக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த அண்ணன்கிட்ட கேட்குறீங்க. அப்போது லைக் அவர் ரொம்ப வருஷமாக இருப்பார்ல, சரண்யாக்காவுக்கு தெரிஞ்ச அண்ணன். ஸோ அவங்க கேட்கும் போது தான் தெரியுது இவர் பேர் தான் காயின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்கு கூட பிஜியில் இருந்ததும் இவர் தான். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பார்க்கும் போது தான் தெரியுது ஜேகேவா தள்ளி விட்டது வேறு யாரும் இல்லை, காய் தான். அதுக்கான ரீசன், ஜங்குக்கும் காயும் 2 பேருமே ஒன்றா தான் சேர்ந்துருப்பாங்க இந்த கம்பெனியில். ஆனால் இவன் வந்து செத்த சோம்பேறி, எந்த ஒர்க்குமே பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஓகேவா? எப்படி ஓபி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன்கிட்ட தான் கற்றுக்கலாம். நிறைய ஜங்குக் தான் இவனுக்கு ஒர்க்கே பண்ணி கொடுப்பான். ஜங்குக் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணனால டக்குன்னு அவன் லைக் பொசிஷன் கிடச்சிச்சு. அடுத்தது டிஎல் ஆக போகிறான். இது காய்க்கு சுத்தமாக பிடிக்கல. அது லைக் ஜங்குக் வந்து அதுக்கு முன்னாடி லைக் நெக்ஸ்ட் டே சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் அழுது தூங்கியிருப்பான்ல, எல்லாத்தையும் ரிவ்யூ பார்த்துட்டு. அவன் தூங்கினக்கப்புறம் அவன் லைக் அந்த கோடு எல்லாத்தையுமே மாற்றி வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் இந்த எரரே வந்திருக்கும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு லைக் அவங்க மேனேஜர்லாம் திட்டும் போது இவன் வெளியிலேருந்து அவ்வளோ சந்தோஷமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பான். என்ன ஜங்குக், டக்குன்னு உயர்ந்து வந்த, இப்போ பார்த்தியா ஒரேடியாக கீழே விழுந்துட்ட. எப்படி இருந்தாலும் நீ இந்த வேலையை விட்டு போயிடுவ, அடுத்த டிஎல் நான் தான் அப்படின்றான். ரொம்பவே லைக் அவ்வளோ சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் லைக் இவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஈவினிங் போல் வந்திருப்பான். ஸோ அவன் வந்து பார்க்கும்போது ஜங்குக்கு அங்கே நின்றுட்டுருப்பான், லைக் அங்கே குதிக்கிற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே பொறுமையாக பார்த்துட்டு இருக்கும்போது இவன் வந்து லைக் இந்த மாதிரி எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக லைக் பேசிட்டு அப்படியே உட்காந்துடுறான். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரில அவனுக்கு. அப்படியே டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்கான். இதை வந்து லைக் காய் பார்த்துட்டே இருக்க ரொம்ப நேரம். ஜங்கு, நீயே எனக்கு இவ்வளோ பெரிய சான்ஸ் கொடுக்கும்போது அதை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே நின்றுட்டுருக்கான். லைக் ஆனால் அது வந்து செக்யூரிட்டி கேமரா ஜேகே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் லைக் அந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஜேகே லைக் பாதி தான் தெரியும். இப்போ காய் வந்து நிற்கிறது அந்த கேமராவில் சுத்தமாக பதிவாகலை. ஸோ இவன் வந்து உட்காந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா காய் திடீர்னு தள்ளி விட்டுறான். லைக் ஜேகேவும் குதிக்கிறதுக்கு தான் இருந்திருப்பான். இவன் தள்ளி விட்டது அவனுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ இது எல்லாமே சொன்னோன்னே லைக் ஜேகே ரொம்பவே கஷ்டமாயிடுறான். வயன், என்ன வயன் சொல்கிற? இதெல்லாம் பண்ணது காயா? ஆமாம் ஜாங்கோ, அவனே தான். இவ்வளோ ஒன்று கூட இருந்துக்கிட்டு கொலி படிச்சிருக்கான்ல. கண்டிப்பாக அவனை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஏய் வயன், எங்கே போகிற? உனக்கே தெரியும் ஜாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்கள் டீம் லீட் வராரு. சார், சொல்லுவாயன். சார், உங்ககிட்ட தனியாக பேசணும். என்கிட்டயா? என்கிட்ட எதுக்கு தனியாக பேசணும்? அப்படி என்ன இருக்குது? சார் ப்ளீஸ் சார், கேன்டீன் வரீங்களா? அதுக்கப்புறம் சரி கேன்டீன் வேணாம், மீட்டிங் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களே அப்படியே மேலேயும் கீழேயும் பார்க்குறான். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் மீட்டிங் ரூம் போகிறீங்க. சரி சொல்லுவாயன், என்ன விஷயம்? ஒர்க்கில் ஏதாவது ப்ராப்ளமா என்ன? சார், ஜாங்குக் அவன் மூஞ்சே மாறுது. ஜாங்குக்கு நீங்கள் தானே கொன்னீங்க. வாட்? அது 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 உனக்கு எப்படி தெரியும்? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. சார் நடிக்காதீங்க, நீங்கள் தான் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, நான் தான் பண்ணேன்னு வச்சுக்கோ, அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜ் காட்டுறீங்க. அவன் கையில் ஒரு சின்னதாக ஒரு டேட்டோ இருக்கும். அது நல்லாவே தெரியும் ஜேகே தள்ளி விடும் போது. அதை யாரும் பெருசாக நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன சார், எந்த எவிடன்ஸ் போதுமா? உங்கள் கையில் இருக்க டேட்டோவும் இதுவும் ஒன்றா இருக்கு. இதுலேருந்தே தெரியுது நீங்கள் தான் கொலைக்காரன்னு. என்ன வயன், வந்தோன்னே வேலையை பக்கம் சிஐடி எல்லாம் பார்க்குற போல. சரி, நீயும் பார்த்துட்ட. அவனை போட்டு தந்த மாதிரி உடனே போட்டு தள்ள வேண்டியதான்.
சார் ஒழுங்கு மரியாதையா இதை ஒத்துக்கோங்க. நீங்கள் ஒத்துக்கிட்டாதான் இது பெரிய விஷயமாகாமல் அப்படியே முடிஞ்சிடும். இல்லைனா உங்கள் பேரையே நான் கெடுப்பேன். நீங்கள் தான் ஜங்கு கொன்னீங்கன்னு எல்லா எவிடன்ஸும் போலீஸ்ட்டை காட்டி இந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட்டையும் காட்டுவேன். ஜங்குக்கு அநியாயமாக கொண்டுட்டு அவன் பொசிஷனில் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேன். ஓ, அந்தளவுக்கு தைரியம் உனக்கு? அப்போ இந்தளவுக்கு துணிஞ்சக்கப்புறம் நீ எப்படி வாயன்னு உயிரோட இருக்க முடியும்? இங்கேருந்து நீ எப்படி போகிறன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்துக்கிட்டே இருக்கான். சார் சார் என்ன பண்ணுறீங்க? உங்கள் மிரட்டலுக்கு உருட்டலுக்கும் நான் பயப்பட மாட்டேன். செத்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ரொம்ப அழகாக தான் இருக்க. அவனுக்கு பறிஞ்சு பேசுறதுக்கு பதிலாக என் கூட வந்திருந்தா உன்னை அடுத்த பொசிஷனுக்கு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிருப்பேன். பாவம், இப்போ என்னை எதிர்த்து நீ சாக்க போறியே. சார் தள்ளி போங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நான் இந்த எவிடன்ஸ்லாம் போலீஸ்கிட்ட காட்டி உங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுப்பேன். நீ அதுக்கு உயிரோட இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிக்கிறான். சார் கையை விடுங்க சார், கையை விடுங்க, வலிக்குது, கையை எடுங்க. அதுக்கப்புறம் லைக் அங்கே இருக்கிற லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. என்னடி வித்த மாயாஜால வித்த காட்டுறியா? விடு விடு விடு. நீ பண்ணுறதுல இந்த சிசிடிவி கேமரால தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டோம். அங்கே இருக்கத்தே என் ஃப்ரெண்டு தான். நான் சொன்னால் அந்த ஃபுட்டேஜை டெலிட் பண்ணிடுவான். பாவம், நீ தான் சாக்க போகிற. விடு. அதுக்கப்புறம் ரொம்ப நெருக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே இருட்டாயிடுது. அங்கே லைக் வெளியிலேருந்து வர வெளிச்சம் தான் கொஞ்சம் அடிக்குது. நீங்கள் பார்த்தா லைக் அவன் கழுத்து நெருங்கத்தில் மயங்கி விழுந்துடுறீங்க. பாவம், செத்து போயிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு உங்ககிட்ட வர பார்க்குறான். அப்போது லைக் நீங்கள் அப்படியே எழுந்துறீங்க. என்னடி இப்போ தான் கழுத்தை நடிச்சு மயக்க போட்டு ஊந்துருப்பேன்னு பார்த்தா அவ்வளோ தைரியமாக இருந்துச்சு நிற்கிற. அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக என்ன? அதுக்கப்புறம் உங்ககிட்ட வர பார்க்குறான். நீங்கள் அப்படியே கண் முழிச்சு பார்க்குறீங்க. உங்கள் கண் அப்படியே ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. ஏ என்ன வித்த காட்டுறியா? வயான், என்னை பயன்படுத்தணும்னு நினைக்காத. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஸ்மோக் பண்ணுறீங்க. இந்த ஸ்மைல் இது ஜங்குக் தான் பண்ணுவான். பரவாயில்லையடா, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. மறந்துட்டியோன்னு நினச்சேன். ஜங்குக் நீயா? நானே தான். எப்படா மச்சான் என் கூட இருந்துக்கிட்டு என்னை அசால்ட்டாக கொண்டுட்ட? எனக்கு தெரியல, நானாக குச்சி செத்தேன்னு நினச்சேன். கடைசியில் நீ கொன்று இருக்க. நான் கூட அந்த முடிவுலேருந்து திருப்பி வெளில வந்துடலாம் தான் நினச்சேன். ஆனால் என்ன, நீ எப்படி தள்ளி விட்டன்னு கூட எனக்கு நினைவில்லை. ஆனால் கூட இருந்து குழி படிச்சிருக்கல்ல, அதுக்கான தண்டனை கிடைக்க வேணாம்? இப்போ நீ சாக போற, அதுவும் என் கையாலடா. அதுக்கப்புறம் லைக் ஒரு ஒளி மாதிரி வருது. அவன் பார்த்தா கரெக்டாக ஜங்குக்கு எங்கே தள்ளி விட்டானோ அந்த இடத்துல நின்றுட்டுருக்கான். பின்னாடி செகே நின்றுட்டுருக்கான். மச்சான், டே என்னடா பண்ணுற? டே பயமாக இருக்குடா. டே என்னை மன்னிச்சிடுடா. டே நீ செத்துட்டடா, நான் உயிரோட இருக்கேன்டா, ப்ளீஸ்டா, நானாக அதை அனுபவிக்கிறேன்டா, ப்ளீஸ்டா விட்டுருடா. எப்படிடா என்னை கொண்டுட்டு நீ மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கணும்? குட் பை. டேய் ஜங்குக் ப்ளீஸ், நான் உயிர் நண்பன், ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்கு. குட் பை காய், நீ செத்து மேலே வா, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுறான். அவன் மேலேருந்து விழுறான். லைக் உடம்பு அப்படி செதறுது. அதுக்கப்புறம் அவன் சிரிச்சுக்கிட்டே மேலேருந்து கீழே பார்க்குறான். அவன் அங்கேயே இறந்துட்டான் காய். அதுக்கப்புறம் அந்த லைக் அவன் உங்கள் உடம்புலேருந்து அந்த ஆவி வெளில வந்துச்சு, ஜெக்கியோட ஆவி. நீங்கள் அப்படியே மயங்கி விழுந்துடுறீங்க. இப்போ பார்த்தா லைக் அந்த டேபிளில் படுத்திருக்கீங்க.
நான் எங்கே இருக்கேன்? இப்போ என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே ஜேகேவும் இல்லை, காயும் இல்லை. நீங்கள் திருப்பி அந்த ரூஃப் டாப்க்கு போய் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை, எல்லாமே வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த டைமிங் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் ஜேகேன்னு கூப்பிட்டு பார்க்குறீங்க, அவன் வரவே இல்லை. ஜங்குக், என்னை விட்டு நீ போயிட்டியா? ஜங்குக், நீ மட்டும் உயிரோட இருந்திருந்தா உன்னை தான் லவ் பண்ணியிருப்பேன் தெரியுமா? இருக்கும் போது எனக்கு எனக்கு என்னென்னமோ ஃபீல் ஆகுது. உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறணும்னு தோணுது. ஆனால் அதை அனுபவிக்க நீ தான் இல்லை. ஐம் ஸ்டில் இன் லவ் வித் யூ ஜாகு. நீ வர வேணாம், நான் உன் கூட வரேன். எனக்குன்னு பெருசாக சொல்லிக்க யாரும் இல்லை. ஆனால் உன் கூட இருந்து நான் சந்தோஷமாக இருப்பேன்னு தோணுது. ஸோ நானும் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு குதிச்சிடுறீங்க. பார்த்தா நீங்கள் லைக் அந்த குதிச்சு கீழே அந்த லேண்ட் ஆவாங்க தெரியுமா, அந்த இடத்துல படுத்திருக்கீங்க. பட் உங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. என்ன செத்து ஆவி ஆகிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடம்புலாம் தடவை பார்க்குறீங்க. இல்லையே, இந்நேரம் ரத்தம் தெரிச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏஞ்சி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. லைக் பின்னாடி போகலான்னு பார்க்கும்போது யாரும் நிற்கிறாங்க. ஆமாம், பைத்தியக்காரியடி நீ, மேலே இருந்து குதிக்கிற, மட்டுக்கிட்டு கலந்து போச்சா என்ன? ஜங்குக், நீ வந்துட்டியா? நான் தான். நீ பாட்டு குதிச்சிட்ட, ஏதாச்சும் உனக்கு ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஜங்குக் ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக், நான் கூட வந்துடுறேன். நீ கூட இருந்தா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு தோணுது. அதனால தான் நான் குதிச்சேன். ஏன் என்னை காப்பாத்துனேன்? வெங்காயம், ஏன் ஒயின் இப்படி பண்ணுற? நான் தான் அவசரப்பட்டு என் லைஃப்பை முடிச்சுக்கிட்டேன். ஆனால் உனக்கு லைஃப் இருக்குது. ப்ளீஸ் வயான், நீ சந்தோஷமா இரு. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன். உனக்கு ஆபத்துன்னு தோணுச்சுன்னா என்னை கூப்பிடு. ஐம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. ஓகே? என்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா ஜங்குக்னு 3 தடவை கூப்பிடு. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். அவனை பார்த்தோன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அந்த பன்னி ஸ்மைல், அவ்வளோ ஹேண்ட்ஸமான அந்த ஃபேஸ். நீங்கள் ரொம்ப லிட்ரலி அவனை மிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே லைக் அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட உருவம் மறையுது. அதுக்கப்புறம் ஃபியூ டேஸ் அப்படியே போகுது. லைக் நீங்கள் அப்படியே செத்தாக போன மாதிரி தான் இருக்கீங்க. எதுவுமே உங்களுக்கு அப்படியே ஏறலை, மண்டையில் ஏறவே இல்லை எதுவுமே. ஸோ அப்படியே லைக் வரீங்க, வேலை செய்கிறீங்க, போகிறீங்க, இப்படியே தான் இருக்குது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, ஏய் என்னடி பண்ணுற, எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டுற, எதுலேயும் லைக் ஒர்க்குலேயும் ஒழுங்கா இல்லை, நம்ம லீடுக்கிட்ட திட்டு வாங்குற, பைத்தியக்காரியடி நீ, என்னாச்சு உனக்கு? அதோட சரண்யாக்கா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு என்னன்னே தெரில, ரொம்ப சோகமாக இருக்குது. லைக் அப்படியே உட்காந்துருக்கீங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, இன்றைக்கி புதுசாக ஒரு டீம் லீட் ஜாயின் பண்ணுறாங்க. என்ன புதுசாக ஒரு டீம் லீடா? ஆமாம். சரி, எங்கள் 2 பேருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குடி. அதாவது லைக் அவங்க சரண்யாக்கா இருக்காங்களா, அவங்களோட அக்கா பொண்ணுக்கு மேரேஜ். ஸோ லஷிதாவும் போகிறேன்னு சொல்லிட்டா. ஸோ அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. நாங்கள் லீட் கிட்ட பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து போகிறதுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணிடுறீங்க. ஸோ அவங்க கிளம்புனதுக்கப்புறம் நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. அப்போ தான் அந்த டீம் லீட் வராங்க. வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தவங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறீங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றாரு. நீங்கள் எதுவுமே பேசல, கிட்டத்தட்ட உறைஞ்சி போன சிலை மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கிட்ட வந்து ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் உங்கள் புது டிஎல். நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் ஹாய், மை நேம் இஸ் ஜான்.